இது முதல் மேடை, தொடர்ந்து வரப்போகின்ற மேடையும் கூட. ஓவர் டு பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் அவர்கள் ஃபார் த சுழலும் சொல்லரங்கம். தேங்க்யூ. இல்லை, அதுக்கு பேர் என்ன, 4 பேருக்கு நன்றி. உச்சத்தின் உச்சம், கருணையின் உச்சம் என்ற தலைப்பில் தாமல் சரவணன் அவர்களும், அண்டு கவிதையின் உச்சம் என்ற தலைப்பில் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களும், ஞானத்தின் உச்சம் விவேகானந்தர் அவர்களும், கொண்ட பதவியில் உச்சம் காமராஜர் என்ற தலைப்பிலும் அட்வொகேட் ராமலிங்கம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருக்கருணையினாலே திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஆழமான கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பிலும் பேச்சாளர் பெருமக்களுடைய சார்பிலும் பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை நண்பர் சேகரன் அவர்கள், கண்ணன் அவர்கள், சீதாராமன் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சங்கரன் சார், ரேவதி சங்கரன் மேடம், என்னுடைய அருமை நண்பர் பலராமன், அவருடைய அனைத்து ஆற்றலுமாக இருக்கக்கூடிய ராதா பலராமன், ஏனைய பெரியோர்கள் பேர் தெரியாது, ஆகவே ஏனைய பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இடம் நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னா ஆட்களால் நிறைந்திருப்பதில் அர்த்தமில்லை, ஆத்மாக்களால் நிரம்பியிருக்க வேண்டும். அப்படி பார்த்தா இன்றைக்கி மேடையும் நிரம்பி இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது. 4 பேரும் ரொம்ப பெரிய பேச்சாளர்கள். அவங்க பேச போகிற 4 பேரும் அதை விட பெரிய ஞானிகள். ஞானிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு கருத்தரங்கத்திற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு வந்திருக்கிறது என்றால் இந்தியாவின் எதிர்காலம் ஒன்றும் அவ்வளவு இருட்டி போய்விட்டதாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜீவன் இருக்கு, இல்லைன்னா இவ்வளோ பேர் வரமாட்டேன். இந்த இடது பக்கத்திலே தாமல் சரவணனுக்கு அந்த பக்கம் இடது பக்கத்திலே ஒரு படம் வைத்திருக்கிறார்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அவரை பரிச்சயம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அந்த படத்தில் இருக்கிற ஒரு பரிச்சயம் ஆகாமல் இருந்தால் அது உங்களுடைய துரதிருஷ்டமே ஒழிய வேறொன்றும் இல்லை. அந்த படத்தில் இருக்கிறவர் பெயர் முனைவர் தே ஞானசுந்தரம். வைஷ்ணவ இலக்கியங்களிலும் கம்பனிலும் மிக ஆழங்கால் பட்டவர். எங்களுக்கெல்லாம் பாடமாக இருந்தவர் இப்பொழுது படமாக இருக்கிறார். யாரையும் அதிர்ந்து குறை சொல்ல மாட்டார். எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களில் பார்த்தீங்கன்னா, இல்லை மேடை தமிழ் பேச்சாளர்களே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிற போது புகழ்கிறதும் இல்லாத போது வசைப்பாடுறதும் ரொம்ப இயல்பாக ஆகிக்கிட்டே இருக்கு. அவனா அப்படி ஒன்றும் நல்லா பேச மாட்டானே, அவன் பக்கத்தில் ஒன்றுமே நல்லா பேச மாட்டானா, பேச மாட்டான். கூப்பிடணும்னா கூப்பிடுங்க, எப்படி பக்கெட்டை தூக்கி அவன் தலையில் கவுத்துடுறது. எனக்கு தெரிய 25 ஆண்டுகளுக்கு மேலே அவரோடு எனக்கு பழக்கம் உண்டு. மிகச்சிறந்த அறிஞர் தே ஞானசுந்தரம். எனக்கு தெரிய யாரை பற்றியும் எந்த குறையும் சொன்னதில்லை. அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம். நம்ம ஒரு தொலைபேசியில் ஃபோன் பண்ணி, ஐயா இந்த கம்பராமாயணத்தில் இந்த பாடலுக்கு என்னையா விளக்கம்னு கேட்டால்
ஒரு 5 நிமிடம் கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 5வது நிமிடத்தில் அவரே தொலைபேசி எடுத்து எனக்கு விளக்கம் சொல்லுவார். இந்த பிள்ளையெல்லாம் அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை பர்வீன் சுல்தானெல்லாம். அதை விட ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர், ஒரு குணாம்சம் சொல்லுகிறேன். இப்போ நாங்கள்லாம் பெரியவங்க பேசுகிறோம், ஞானசுந்தரம் ஐயா அங்கே உட்காந்து கேட்குறார் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களா பேசுதுங்கன்னு வைங்க, 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க கருத்தரங்கம் பேசுதுன்னு வைங்க, முன்னாடி உட்காந்துருந்தா 12 வயசு பிள்ளைய ஒரு PhD படித்த ஸ்காலர் வைணவ உரை வளம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார் ஞானசுந்தரம் ஐயா. வைணவ சம்பிரதாயங்களிலே விருப்பமுடையவர்கள் அந்த நூலை எடுத்து படித்து பாருங்கள். அது மாதிரி வைணவ இலக்கியத்துக்கு ஒருத்தரால் உரை எழுத இனிமேல் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகம் அது, வைணவ உரைவளம். அவ்வளவு பெரிய நூல்களை போட்டவர், அவ்வளவு பெரிய மேடைகளை பார்த்தவர், பச்சையப்பன் கல்லூரியிலே முதல்வராக இருந்தவர். ஓய்வு பெற்ற பிறகு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே கம்பன் இருக்கை என்று, கம்பன் சேர் என்று ஒன்று வைத்து இவரை தலைவராக போட்டார்கள். அவ்வளவு பெரிய மனிதர் 10-12 வயது குழந்தைகள் பேசுகிற கூட்டத்திலே முன்னாடி உட்கார்ந்து கேட்பார் சார். 2.5 மணி நேரம் ஆனாலும் கேட்பார். அது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஊக்கம். அவ்வளவு பெரிய பேச்சாளர், அவ்வளவு பெரிய பேராசிரியர் உட்கார்ந்து நம்முடைய பேச்சை கேட்கிறாரே என்றால் அந்த குழந்தைகளுடைய மனசு எவ்வளவு விகசித்து போகும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் துரதிருஷ்டவசமாக நோய்வாய்ப்பட்டார். ஒரு 10-20 நாட்களுக்கு முன்னால் அவர் காலமாகிவிட்டார். அவரையும் நினைத்து பார்த்து இந்த நகைச்சுவை மன்றம் அஞ்சலி செலுத்துகிறது என்றால் அவரை வணங்குவதை விட அதிகமாக இந்த நகைச்சுவை மன்றத்தை வணங்கியாக வேண்டும். ஒரு வரி சொல்லி முடிச்சுடுறேன். அது என்னமோ காலனுக்கு கண்ணில்லை, அது என்னமோ காலனுக்கு கண்ணில்லை, கருத்தும் இல்லை, கண்ணும் கருத்தும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கண்ணியம் கூட இல்லை. ஏனென்றால் அவன் அந்தகன். பதர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பச்சை வயலை பறித்து கொண்டார். அதனால் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவருக்கு பேச்சாளர்களாகிய எங்கள் சார்பிலும் சபையில் கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் சார்பிலும் நெஞ்சு நிறைந்த ஆழ்ந்த அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வோம். இப்போ நம்ம கருத்தரங்கத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த 4 பேருக்கு நன்றி. அது அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு சங்கே முழங்கு படம் ஞாபகத்துக்கு, எம்ஜிஆர் படம். உங்களுக்கெல்லாம் அது ஞாபகம் வந்ததா என்னன்னு தெரியல, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து. எம்ஜிஆர் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பார், தொப்பிலாம் வச்சுருப்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த 4 பேருக்கு நன்றின்னு ஒரு பாட்டு வரும். அது சங்கே முழங்குங்கிற படத்தில் கண்ணதாசன் எழுதின பாடலில் வர்ற வரி, எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை. இந்த 4 பேர் அப்படிங்கிறது பொதுவாக பேச்சு வழக்கில் அடிக்கடி வரும், பார்த்துருக்கீங்களா? அப்பா பிள்ளைகிட்ட சொல்லுவார், டே நீ நல்லா படித்தேனா தாண்டா உன்னை 4 பேர் மதிப்பான். நீங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லு. இந்த 4 பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம கையில் 4 காசு பணம் இருந்தால் தான்ட்டா நம்ம வீட்டுக்கு 4 பேர் வருவான் போவான். எல்லாம் 4 பேர் தான். நீ இப்படி லூசு தரமாக பேசிக்கிட்டே இருந்தேன்னு வையி, 4 பேர் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறான் பாரு. இல்லை 4 பேர் தான். எப்படியோ ஒரு 4 பேர். நம்ம சைவ இலக்கியத்தில் 4 பேர்னா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் 4 பேர். பேச்சு வழக்கில் நான் சொன்ன மாதிரி நம்மளை 4 பேர் மதிக்கணும். நம்மளை வாழ்கிறதா இருந்தால் அந்த வாழ்க்கையில் நம்மளை 4 பேர் மதிக்கணும். காலங்காலத்துக்கும் மதிக்கணும், காலமான பிறகும் மதிக்கணும். காலகாலத்துக்கும் மதிக்கணும், காலமான பிறகும் மதிக்கணும்.
அப்படி மதிக்கப்பட்ட 4 பேர், 4 பெரிய ஞானிகள். ஔவையார் மூதுரைன்னு ஒரு நூல் எழுதினோம். நல்லாரை காண்பதுவும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்று. அடுத்த வரி தான் இந்த கருத்தரங்கம். நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று. இப்போ இந்த 4 பேர் என்ன செய்ய போகிறாங்க? 4 பேருடைய குணங்களை சொல்ல போகிறார்கள். அந்த குணங்களுக்காக நன்றி செலுத்த போகிறார்கள். நன்றி செலுத்துறதுனா நம்ம சும்மா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகையில் ஒருத்தர் காலை ஒடுக்கி இடம் கொடுத்தாரு, தேங்க்யூ சார், பெரிய சோழியாக பண்ணிட்டார் அவர். நம்ம சாப்பிட்டுட்டோம், எந்திரிச்சு போகிறோம், அவர் கொஞ்சம் இப்படி இடம் கொடுக்குறாரு, நம்ம கை கழுவ போகிறது, தேங்க்யூ. 2 நாள் லீவு கேட்குறோம், பிரின்சிபல் 2 நாள் கொடுக்க முடியாது, 1 நாள் தான் கொடுப்பேங்கிறார், தேங்க்யூ சார். சும்மா சில்லற விஷயங்களுக்கே நன்றி சொல்லி நாம் பழகிவிட்டோம். ஒரு ஞானஸ்தனை நினைத்து பார்த்து நன்றி சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்று. அடுத்த வரி ரொம்ப உச்சம். நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இப்போ வள்ளலாரோ, பாரதியோ, காமராஜரோ, விவேகானந்தரோ இப்போது நம்மோடு இல்லை. ஆனால் அவர் குணங்களை உரைக்கலாம் அல்லவா? அவருடைய குணங்களை உரைக்கலாம், அவர்களுடைய சித்தாந்தங்களோடு இணங்கி இருக்கலாம், அவர்களுடைய ஞான பொக்கிஷங்களை எடுத்து பார்த்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்களோடு நாம் இணங்கி இருக்கலாம் அல்லவா? அதுக்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரிய ஞானிகள். 4 பேருக்கு நன்றி சொல்கிறத விட இந்த 4 பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த 4 பேருக்கு நன்றி, பேச வந்திருக்கிற இந்த 4 பேருக்கு நன்றி, அதை விட இன்னும் ஒரு 8 பேருக்கு நன்றி சொல்லணும். 8 பேருக்கு நன்றி சொல்லணும். யார் யாருக்கு தெரியுமா? ராமையா பிள்ளைன்னு ஒருத்தர், அவருக்கு நன்றி சொல்லணும். சின்னம்மைன்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். விஸ்வநாத் தத்தான்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். புவனேஸ்வரி அம்மையார்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சின்னசாமின்னு ஒருத்தர், லட்சுமி அம்மான்னு ஒரு அம்மா, குமாரசாமின்னு ஒருத்தர், சிவகாமின்னு ஒரு அம்மா. இந்த 8 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த 8 பேர் யார் தெரியுமா? இந்த 4 பேரையும், இந்த வள்ளலாரை, விவேகானந்தரை, காமராஜரை, பாரதியாரை பெற்றெடுத்த தங்கங்கள். பெற்றெடுத்தவர்களும் தங்கங்கள், பெற்றெடுத்ததுகளும் தங்கங்கள். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கா? பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவு அறிந்த. அது என்ன? அறிவு அறிந்த. எதை அறிய வேணும்னு ஒரு அறிவு வேணும். மெட்ராஸுக்கு எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த நேரத்தில் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தா அது அறிவு கிடையாது. கரெக்டாக சொல்லுவான், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பான். பேர்ல் சிட்டி எப்போ வரும் தெரியுமா? அவன் பக்கத்தில் இருக்கான், வர்ற போது வரும். இந்த பக்கம் இருக்கான், வராமலும் போகலாம். அது எதை அறிவ வேண்டுமோ, இப்படி சொல்லுமா, எது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சமுதாயத்திற்கும் என் உலகத்துக்கும் நன்மை பயக்குமோ அதை அறிந்து கொள்வது அறிவு. அப்படிப்பட்ட குழந்தைகளை பேர் அறிவு அறிந்த மக்கட்பேர். அறிவு அறிந்த மக்கள் தான் பேரு. பெத்து போடுறதெல்லாம் பேர் கிடையாது. பெத்து போடுறதுக்கெல்லாம் பேர் வேணா வைக்கலாம். பேர் விளங்குறதுக்கு ஒரு புள்ள வேணுங்கிறான்ல, இது பேர் கிடையாது, பேரு பாக்கியம். அப்படி அந்த 8 பேரும் இந்த 4 செல்வங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அறிவறிந்த மக்கட்பேர் யாம் பெருமவற்றுள் என்றால் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து தான். நாம் பெற்றதிலேயே மிகச்சிறந்த ஞானிகள் இந்த 4 பேரும். பெற்ற ஞானிகளில் மிகச்சிறந்த ஞானிகள் இந்த 4 பேர்.
இந்த 4 பேர் இந்த ஒருத்தர் சமரசவாதி, ஒருத்தர் ஆன்மீகவாதி, ஒருத்தர் இலக்கியவாதி, இன்னொருத்தர் அரசியல்வாதி. 4 பேர் வாதி. இவர்களுக்கு எதிராக எந்த பிரதிவாதியும் கிடையாது. இந்த 4 வாதிக்கு எதிராக எந்த பிரதிவாதியும் கிடையாது. இந்த 4 பேருடைய குணங்களை சொல்லி ஒன்று சொல்கிறேன். மிகப்பெரியவர்களை பற்றி பேசுவதும் கேட்பதும் கூட்டம் முடிந்ததும் கலைந்து போவதுமாக இருந்தால் அந்த கூட்டம் வேஸ்ட் ஆஃப் டைம், கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம். 4 அறிஞர்களை, ஞானிகளை பற்றி பேசுவதும் கேட்பதும் சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒன்று இரண்டையாவது நம்முடைய வாழ்நாளில் கடைப்பிடிப்பதுமாக இருந்தால் இந்த கூட்டமும் பேசிய பேச்சுகளும் கேட்டவர்களுடைய செவிகளும் பாக்கியம் பெற்றவை என்று நான் கருதுகிறேன். இந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு நகைச்சுவை மன்றத்தில் இப்போ மேடைகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சும்மா 4 ஜோக் சொல்லிவிட்டு கைதட்டு வாங்கிட்டு ஆழமாக சிந்தனை ஓட்டமாக பேசுகிறவரை விட அதிகமாக பணம் வாங்கிட்டு, என்ன சிரிக்கிறீங்க? இந்தம்மா கேட்கன்னு சிரிக்குது. ஆழமாக சிந்தித்து சமுதாயத்துக்கு தேவையான கருத்து சொல்கிறவனுக்கு 3000 ரூபா கொடுத்தா, இந்த 2 ஜோக்ஸ் கோமாளித்தனமாக ஜோக் சொல்கிறவனுக்கு கைதட்டு. ஆனால் அதுக்கு நான் அந்த பேச்சாளர்களை குற்றம் சொல்ல மாட்டேங்க, கேட்பாளர்களை தான் குற்றம் சொல்லுவேன். மாமியாரை கேலி பண்ணி சொன்னால் கைதட்டினா தானே அடுத்த கூட்டத்துலேயும் மாமியாரை கேலி பண்ணுவான். கைதட்டாமல் அமைதியாக இருந்து பாருங்கள். அதல்லங்க ஒரு மேடை என்பது. இது மேடாக இருப்பதால் மேடை அல்ல, மேன்மையான விஷயங்கள் பேசப்பட்டால் தான் இது மேடை. உங்களை விட இது மேடாக இருக்கிறதுனால இது மேடை அல்ல. மேன்மையான விஷயங்களை பேச வேண்டும், மேன்மையானவர்களை பற்றி பேச வேண்டும். ஒரு நகைச்சுவை மன்றம் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக பாராட்டணுமா இல்லையா? கண்டிப்பாக பாராட்டணும். வள்ளலாரை பற்றி நகைச்சுவை மன்றத்தில் என்ன பேசுகிறது? வள்ளலார்ட்ட எங்கே ஹியூமர் இருக்குது? விவேகானந்தர், பாரதியார்ட்ட ஹியூமர் உண்டு. காமராஜர், இதை போன மாத கூட்டமாக பாரதி கிருஷ்ணகுமார் பாரதியார் பற்றி பேசினார். போன கூட்டம் தானே அது, டிசம்பர் கூட்டத்தில் அந்த இதை பார்த்தேன், லிங்க் பார்த்தேன். 1.25 மணி நேரம் பாரதியாரோட பயோப்பியை பற்றி பேசுகிறார். கவிதைகளுடைய அழகுகளை கூட சொல்லலை, பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி 1.25 மணி நேரம் பேசுகிறார். இந்த சபை உட்கார்ந்து அப்படி அருமையாக கேட்கிறது. அப்படின்னா எனக்கு தெரிய திருவல்லிக்கேணி நகைச்சுவை மன்றம் மட்டும்தான் சிரிப்புக்கு கொடுக்கிற அதே அளவு ஆதரவை ஒரு இம்மி கூட பிசகாமல் சிந்தனைக்கும் கொடுக்கிறது. அதனால் உங்களை எல்லாம் பாராட்ட வேண்டும். நிறைந்த அவைக்கு மறுபடியும் வணக்கம் சொல்லி 4 பேருக்கு நன்றி என்கிற இந்த கருத்தரங்கத்தில் முதலாவது நன்றி சொல்ல வருகிறார் தாமல் சரவணன். அவர் சின்ன வயசு, அதான் அவங்க அப்பா அம்மா அறிவறிந்த மக்கட்பேர். அவர் வள்ளலார் பற்றி பேசுகிறார். கருணையின் உச்சம், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வள்ளலார் இஸ் த எபிட்டோம் ஆஃப் எம்பத்தி. சிம்பத்தி வேற, எம்பத்தி வேற. எபிட்டோம் ஆஃப் எம்பத்தி, கருணையின் உச்சம் அப்படின்னு பேசுகிறதுக்காக வர்றார். வள்ளலார் மருதூர் நமக்கு கொடுத்த மாணிக்கம். மருதூர் என்கிற ஊர் நமக்கு கொடுத்த மாணிக்கம்தான் வள்ளலார். அவரை பற்றி இப்பொழுது தாமல் சரவணன் அவர்கள் பேசுகிறார்கள். நன்றி, வணக்கம்.